வணக்கம் ஆஸ்பிரன். தினமணி இன்னைக்கு மார்ச் 13. அன்னைக்கு உண்டான நியூஸ் என்னென்ன இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூஸு இது. மோஜ்தபா கமேனி அப்படிங்கிறவங்கள ஈரானில் மதகுரு தலைவராக இப்போதைக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு 58-56 வயசாக தான் ஆகுது. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி இருந்த கொல்லப்பட்ட அலி கமேனியின் மகன் தான் இவர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இப்போ பவர் பதற்றம் நிலவிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இவர் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் இது. இதில் மட்டும் நம்ம என்னென்னு பார்ப்போமே. ஈரானின் எதிரிகளுக்கு அழுத்தமளிக்கும் ஆயுதமாக ஹார்மோஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போர்னால அவங்க எந்த அளவுக்கு பொருளாதார சேதம் அடைஞ்சிருக்காங்களோ, ஸோ எந்த அளவுக்கு அழிவு இருக்கோ அதை நாங்கள் திருப்பி எதிரி நாடுகள்லேருந்து பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஈரானுக்கு ஏற்படுத்திய சேதத்துக்கு எதிரியிடமிருந்து இழப்பீடு பெறப்படும். இழப்பீட்டை அளிக்க எதிரி மறுத்தால் அதன் சொத்துக்களின் இருந்து அந்த இழப்பீட்டை ஈரான் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை மெயினாக யாரை சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ தான் சொல்றாரு. ஸோ யூஎஸ்ஏட அந்த டிஃபென்ஸ் பிளேஸ் எல்லாமே எங்கே இருக்கு, ஒவ்வொரு கத்தாரு, குவைத் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்தெல்லாம் எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, ஸோ இந்த ஹார்மோஸ் நீரிணை இதில் ஒரு விஷயம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஓகே, என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான முதல் எண்ணெய் கப்பல் மும்பை துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதில் ரேடார் மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் இருக்குது. அதான் ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஏஐஎஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ அந்த ஏஎஸ் டெக்னாலஜியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை, ஸோ அந்த நீர்ச்சந்தியை ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னா ஷெங்லாங் சூயஸ் மேக்ஸ். ஷெங்லான் சூயஸ் மேக்ஸு எங்கள் மும்பை துறைமுகத்துக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதில் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 1.35 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம தெரியணும். ஏத்தன்ஸின் ஷெங்லாங் கப்பல் நிறுவனத்துக்கு சொந்தமான லைபீரியா கொடி பொருந்திய ஷெங்லாங் சூயஸ் மேக்ஸ். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த கப்பலோட நேமு. ஸோ அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதில் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஏஐஎஸ் டெக்னாலஜி, டிரான்ஸ்பாண்டர், ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டர். அது எதுக்குன்னா, அது ஏன்னா அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கப்பல் போக்குவரத்து வரும்போது இவங்களோட எந்தெந்த கப்பல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்பாண்டர், ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டர்ஸ் தெரியணும். அது இப்போதைக்கு தான் அங்கே எதுவுமே கப்பல் போகல இல்லைல்ல. அதனால அதான் கப்பல் போகிற அந்த இது தெரிஞ்சாதான் அவங்க தாக்கி அழிக்கிறாங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து திருட்டுத்தனமாக தான் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஓபிசி கிரீமி லேயர் மீதான திட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது என்ன ஓபிசி கிரீமி லேயர், அப்படி கிரீமி லேயர்னா என்ன, நான் கிரீமி லேயர்னா என்ன? ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் படி இது ஒரு ரிசர்வேஷன் கோட்டா. ஓகே, 8 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க இப்போது ரிசர்வேஷனுக்காக பண்ணுவாங்க. இப்போது ஓபிசியில் இருப்பாங்க. ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க 27% வந்து ரிசர்வேஷன் உண்டு. அப்படிங்கிறப்போ அவங்க 8 லட்சத்துக்கு மேலே குள்ளே சம்பாரிச்சா அவங்க கிரீமி லேயரில் வருவாங்க. அவங்க அப்பா அம்மா யாராவது குரூப் 1 சர்வீஸோ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் சர்வீஸோ இல்லை டாக்டரோ ஏதோ வந்து வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேலே அவங்க சம்பாரிச்சாங்க அப்படின்னா அவங்க நான் கிரீமி லேயரில் வருவாங்க. கம்ஸ் அண்டர் ஜென்ரல் கேட்டகரியில் ரிசர்வேஷனில் வருவாங்க. அதுதான் இது கிரீமி லேயர் மீதான தீர்ப்பு மு.க. ஸ்டாலின் வரவேற்றிருக்காங்க. இதுதான் கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும். இந்த கிரீமி லேயர், நான் கிரீமி லேயருக்கு மண்டல் குழு அடிப்படையிலான இடஒதுக்கீடு வந்து 30 ஆண்டுகள் ஆகுது. இப்போ ஓபிசிக்காக 27% சொல்கிறாங்க இல்லையா, அதான் இது. ஊதிய வருமானத்தையும் தொழில் அல்லது சொத்து மூலமாக ஈட்டும் வருமானத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கிரீமி லேயருக்கு உண்டான இது வந்திருக்கு. நமக்கு இது அந்த விஷயங்கள் வேண்டாம். கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னா என்ன, அதில் எப்போ எத்தனை % இருக்குது, அதில் என்ன மண்டல் குழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பார்த்தா போதும். எரிவாயு உருளை தட்டுப்பாடு எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஸோ இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் அதில் இப்போ சைனாவுக்கு ஃபுல் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில். இப்போ நமக்கு இந்தியாவுக்கு வருமா என்னன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா 21 நாளைக்கு என்னமோ வந்து இந்த எரிவாயு அப்புறம் எண்ணெய், ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பெட்ரோல் பங்க்லாம்
வண்டிகள் நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்து அதை வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிலைமை வராதுன்னு சொல்லிட்டு நம்புவோம். சீக்கிரம் போர் முடியும்னு நம்புவோம். ஸோ கப்பலில் தேக்கமடைந்த 3.50 கோடி முட்டைகள். 3.50 கோடி. ஒரு முட்டையோட ரேட்டு ₹5.50 கிட்டத்தட்ட வருது. ஸோ இப்போ ₹7 கூட சில இடத்துல வித்துட்டு இருக்காங்க. பாருங்க, 3.50 கோடி முட்டைகள் துறைமுகங்களிலும் கப்பலிலும் தேக்கமடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1100க்கும் மேற்பட்ட முட்டை கோழி பண்ணை மூலம் தினமும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி ஆகுது. 7 கோடி முட்டை. அதில் வெளியில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ஓமன், பக்ரைன், மஸ்கட்டு, கத்தாரு, குவைத் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு மட்டும், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் நாமக்கல்லிருந்து முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது. இதில் எவ்வளோ வந்து தேக்கம் வச்சிருக்கு இப்போ தெரியுதா? நம்ம சில்வர் ரெவல்யூஷன் அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னிலை இருக்கோம். இதுதான் 3.50 கோடி முட்டை. இப்போது அந்த வாரனால அங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில் எல்லாருமே வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ முட்டை இல்லாமல் ஸ்டேபிள் உணவு 3 வேளையுமே இருக்கும். ஸோ இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ தமிழக ஆளுநராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க? கேரளாவோட ஆளுநர் இங்கே பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றிருக்காங்க. RVRLKL பதவியேற்பு. SA தர்மாதிகாரி. ஓகே, இப்போது இவங்க வந்து ஆர்டிகிள் 155 படி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகிள் 155 படி இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவர் குவாசி ஃபெடரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கவர்னர். இப்போ இங்கே இருந்த தமிழ்நாட்டு கவர்னர் எங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்கால் RN ரவி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கே பொறுப்பு கவர்னராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளத்தோட கவர்னர் இருப்பாங்க. நமக்கு கவர்னரோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஆர்டிகிள் 155. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன் இந்த பொறுப்பு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது? பாரோடு ஃப்ரம் கெனடியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? கெனடியன் கான்ஸ்டியூஷன், அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த போர் சூழல் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலை வேளையில் என்னன்னா 98வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA நடக்க போகுது. கலிஃபோர்னியா, அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் நடக்க போகுது. இந்திய நேரப்படி திங்கட்கிழமை அதிகாலை அங்கே நடக்குது. ஓகே, ஸோ இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில். ஸோ 98வது ஆஸ்கர் விருது அன்னைக்கு நம்ம எந்தெந்த படத்துக்கு ஆஸ்கர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இவ்வளோதான் நியூஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தினமணி நியூஸ் பேப்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Sendermap. You dare to dream, we care to accomplish.